ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல வெளில குளிர் பயங்கர சில்லுன்னு இருக்குது. லீவ்ஸ்லாம் ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு இன்றைக்கி. ஸ்வேதாக்காக சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணவங்க. ஸ்வேதா மேலே இருக்கா, வாங்க நைஸாக போயிட்டு அவங்கள கூப்பிடலாம் சர்ப்ரைஸ் காமிக்கிறதுக்கு. ஸோ இது என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்குனா நம்ம ஊரில் பைசைக்கிள், இந்த ஊரில் பைக்குன்னுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைசைக்கிள். ஸோ இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸ்வேதா மேலே டிவி பார்த்துட்ருக்கா, பிக் பாஸ் பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க போயிட்டு கூப்பிட்டு வரலாம், கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ் காமிக்கலாம். ஸ்வேதா கேவா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. யாரு நீங்க வ்ளாக் பண்றீங்களா? ஆமா, இதுவே எனக்கு சர்ப்ரைஸ் தான். இதுக்கு மேல என்ன சர்ப்ரைஸ்? எதுனா சமைச்சு வச்சிருக்கீங்களா? வா காமிக்கிறேன். கீழே டமால் டிமல்னு சவுண்ட் கேட்டுச்சு. டிஷ் வாஷர் போட்டீங்களா? இல்ல, என்ன உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஐட்டம் வந்திருக்கு. வா. இன்னும் பெரிய வளர்ச்சி இதுவா இருக்கு. டிவியா? டிவிலாம் இல்லை, ஒரு எலக்ட்ரிக் பைசைக்கிள். என்ன போட்டிருக்கான்? ஏதோ இது மாதிரி ஃப்ரஜைல்ன்றதுனால ஆமாம், கேர்ஃபுல்லாக கொண்டு வரணுன்றதுக்காக அப்படி போட்டு. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருந்தோம்ல, இவருக்கு மட்டும் ஒரு பைக் இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு பைக்கே இல்லை, கிருஷி கனிஷ்க்கும் இருக்கு, இவருக்கு மட்டும் இருக்கா. ஸோ இவர் லைக் நாங்கள் பைக் ரைட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்ருக்கோம். எலக்ட்ரிக்னா ரொம்ப ஈஸி, ஏன்னா எனக்கு இல்லை. இருங்க, நான் போய் சிசர் எடுக்கிறேன். ஓ வாவ், நான் நிஜமாவே பைக் நினைக்கல, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா கலாய்க்கிறீங்கன்னு நினச்சிட்டேன். ஏதோ அது அப்படியே ஏதோ இது மாதிரி போட்டிருக்கான், ஏதோ டிவி மாதிரி போட்டிருக்கான், ஃப்ரஜைலில் உடஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி. ஓ ஓகே, நான் நிஜமா ஏதோ சும்மா கலாய்க்கிறீங்கன்னு நினச்சிட்டேன். நிஜமாவே பைக் தான். சூப்பர். எலக்ட்ரிக்கா? ஆமாடா, சான்ஸே இல்லை. இப்போ வந்துட்டு இருட்டுச்சு, பரவாயில்ல, ஒரு ரைடாவது போயிட்டு வந்தே ஆகணும். ஹெல்ப் பண்ணுங்கப்பா இது தூக்கிறதுக்கு. செம்மல்ல, இங்க வச்சே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டா வெள்ளை சில்லுன்னு இருக்கு இல்ல? வாவ், இது என்ன பேட்டரியா? பேட்டரி தான், எலக்ட்ரிக் பைக்னா பேட்டரி தான். சரி ஓகே, இதெல்லாம் பிரிச்சு தனித்தனியா வெளில எடுத்துடலாமா? எங்க சிசர் என்ன எடுத்துட்டு அப்புறம் எடுக்கலாம். வந்து என் சர்ப்ரைஸை பாருங்க. அனி, அனிமா, இங்க வந்து மாமிக்கு சர்ப்ரைஸை பாருடா. பைக்கா? யா, ஃபீல் பண்ணி அப்ப பண்ணல. அப்புறம்டா இது முழுசானே இங்க பாரு, என்னுடைய பைக்கு. நான் ஃபீல் பண்ணி பண்றேன். இப்போ யாருமே என் பைக்ல கை வைக்க கூடாது. ஏன்டா என் பைக்ல கை வைக்கிற? அது எனக்கான எக்ஸ்க்ளூசிவ் பைக். ஏன்டா அதெல்லாம் தூக்கி போடுற? ஓகேடா, குடிச்சுக்காதரா. இவன் வேற முனுக்குனா மூஞ்சி மேலே கோவம் வருது. ஏய், அது அவர் எடுத்து போட்டது, நீ ஏன்டா எடுத்து திருப்பி உள்ள போடுற? ஏய் அனி 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 ப்ளீஸ் அனி, அனி அப்படியே போய் குப்பை தொட்டில போட்டு வந்துருப்போம். ரிவெஞ்ச் எல்லாம் இல்லை, போய் குப்பை தொட்டில. அச்சோ, இருட்டிடுச்சுங்க ஆக்சுவலி. ஏன்னா கடகடன்னு எடுத்து பேக் பண்ணி இப்போ இது பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். இருட்டியாவது வெளியே ஓட்டுறேன். வெளியே எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கா. ஸோ வெளியே எடுக்கிறது ஒரே பெரிய சேலஞ்சிங்காக போச்சு இல்லை மேம்ஸ்? ஓ, நான் பயந்துட்டேன். ஐயோ, பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இதுவாகாத மாதிரி, ஸ்பாயில் ஆகாத மாதிரி பர்ஃபெக்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன வெளியே வச்சுட்டு போய் பண்ணுமா இதை? வீட்டுக்குள்ளேயே பண்ணலாமா? அதுக்கப்புறம் எப்படி வெளியே எடுத்துன்னு போகிறது? ஓகே, படியிலலாம் ஓகே. இது என்ன பண்ணுவோம், லூஸ் பண்ணுமா? அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க.
குட் மார்னிங். கிறிஷ் வந்து கிளம்பிட்டார் ஸ்கூலுக்கு. ஸோ அணிக்குட்டியை தான் இப்போ வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறேன். நேற்று நைட்டு வந்து இது நல்லா சூப்பராக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஓட்டி பார்க்குறது தான் பாக்கி. நேற்று நைட்டே பிளான் போட்டேன், இருட்டாயிடுச்சு ஆக்சுவலி. அதனால் நைட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ஓட்டி பார்க்குறது தான் பிளானு. சூப்பராக பண்ணிட்டோம் பாருங்கள். இது சார்ஜும் போட்டு வச்சுட்டாரு சதீஷ் நைட்டே. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் தான் வேலை இல்லா பட்டத்தாரி இது மாதிரி தான் இருக்குது அந்த பைக் மாதிரி. இது வந்துட்டு டிஸ்பிளே இதுவான். ஐ திங்க் இது கியர்னு நினைக்கிறேன். இது வந்து ஹாங்க் அடிக்கிறது. அவன் நிறைய இருக்க ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கு. அதேமாரி இந்த கேரியர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. விட்டா அனிஷே இப்போ போய் அனிஷை ஸ்கூலில் விட்டு வரணும். ஆனால் அனிஷை பின்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம் போல இருக்குது. அந்த மாதிரி அழகாக இருக்குது. எலக்ட்ரிக் பைக் வேறையா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்ல. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அணிக்குட்டிக்கு வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணலாம். ஐ மீன் போய் ஓட்டி பார்க்கலாம். இது புது ரைட் பழைசு தாண்டா இதெல்லாம். இது வேணுமா? மினியன்ஸ் வேணாமா? சரி ஓகே, சரி அது ஒன்று. அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். பரவாயில்லையா? நார்மல் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான் ஓகேவா? இது மாதிரில கீழே இருக்கிற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் பேக்டு, அந்த பேக் செப்பரேட். அதனால கீழே இருக்க அந்த டிஃபன் பாக்ஸில் தான் வைப்பேன். ஓகேவா? டிஃபன் பாக்ஸை செலக்ட் பண்ணுறது. சரி ஓகே, ஓப்பன் பண்ணலாம். இது அவங்க அண்ணன் டிஃபன் பாக்ஸ் மேலே கண்ணு. இதை எடுத்துக்கோ, நீ இதை எடுத்துக்கோ. நீங்கள் பாரு, இதை எடுத்துக்கோ. நான் இதை இல்லை, இது நல்லா டிஃபன் பாக்ஸ் புதுசு வேற. எது இதுவா? இது புதுசா? டேய், உங்க அண்ணன் யூஸ் பண்ண பழைய டிஃபன் பாக்ஸ் டா. யூஸ் பண்ணிட்டா? சரி போ. இல்ல புதுசு, ஆனா யூஸ் பண்ணது வைட்டே இல்ல. சரி ஓகே போ. சரி, இதான் அணிக்குட்டிக்கான லஞ்சு. கட்லெட்டு 2 வைக்கிறேன் கண்டிப்பாக. 1 சாப்பிட்டாலே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கெச்சப் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பிஸ்டாஷியோ. அவருக்கு வந்து பிஸ்டாஷியோஸ் மட்டும் ரொம்ப பிடிக்கும். நட்ஸ்லேயே அது மட்டும் தான் பிடிக்கும். சரி அதையாவது வைப்போம், அதையாவது சாப்பிட்டுட்டு வரட்டோன்னு ஒரு நப்பாசை தான். அவ்வளோதாங்க. சிம்பிள் லஞ்ச் தான் பேக் பண்ணியாச்சு. ஆக்சுவலி அவன் ஸ்கூலில் லஞ்ச் வந்துட்டு ஃப்ரீ தான். இருந்தாலும் வந்து நான் வந்து இப்போல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங் வந்துட்டு சரி கொஞ்ச நாள் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மனசே கேட்கல. ஸ்கூல் லஞ்ச் வந்து எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு கூட தெரியாது. இன்னொன்று வந்துட்டு அது ஃபுல்லாக ஜங்க்கு. ஸோ அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுண்டியில் மட்டும் ஃப்ரீ லஞ்ச் தான். கிறிஷுக்கும் ஃப்ரீ தான். ஆனால் அவர் வந்து எதுவுமே சாப்பிட்டு வர மாட்டார். இன்னொன்று ஏர்லியராக வந்ததுனால அவனுக்கு பெருசாக நான் கட்டி கொடுக்க மாட்டேன். காலையில் மாத்திரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடுவான், எதுவுமே சாப்பிட மாட்டான். மத்தியானமாக வந்து அது வந்து நான் கட்டி கொடுத்தாலுமே அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான். போன வருஷம்லாம் எதுவுமே சாப்பிடாதமா இருந்தான். ஸோ அதனால் கட்டி கொடுக்கறது அன்றைக்கி மட்டும் தான் கட்டி கொடுக்கறது. இல்லை நல்ல ஃபாலோ கலர் வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே பார்த்தீங்களா எங்கள் ஆளை கிரேசி சாக்ஸ் டே மாதிரி ஒரு கலர் போட்டுட்ருக்காரு. ஏன்னா சாக்ஸ் கிடைக்கல. எடுத்து வைடா, வீக்கெண்ட்லன்னா எடுத்து வைக்க மாட்டார். வா டைம் ஆகுது. பார்த்தீங்களா வெதரை? ஃபால் கலர் அழகா இருக்குடா. சிங்கபா அழகா தாண்டா இருக்குது. இல்ல வின்டர் கலர்ஸ் ஆர் பெட்டர். வின்டர் கலர்ஸே இல்லடா நம்ம வீடு அது. வந்து விட்டுட்டு வந்தாச்சு. நல்ல குளிருங்க. நம்ம வீடு பின்னாடி பார்த்தீங்களா ஃபால் கலர்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் வந்து போன வருஷம் கரெக்டாக இந்த டைம்லலாம் வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து குளிர்னால மேபி வரல என்னன்னு தெரியல. அம்மா வந்துட்டாங்க வேறு, நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் கலர்ஸ் ரொம்ப அழகாக தெரியுது. சரி, இந்த வண்டிலாம் போட்டோம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வண்டி இருக்குது. நான் போய் அன்னைக்கு குட்டியை விட்டுட்டு வந்துட்டேன். செம்ம குளிர் கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி மழை. இப்போ இன்றைக்கி போன வாரம் தீபாவளி அன்றைக்கெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நல்லா இருந்தது. இன்றைக்கி அதுக்குள்ளே அவ்வளோ குளிர். ஸோ நான் கிவ்ஸ்ன்னு எல்லாம் போட்டுட்டு பக்காவாக போகிறேன். ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் குளிர் அடிக்குது, முடியலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, போயிட்டு நம்ம அந்த சைக்கிளை வந்து ட்ரை பண்ணலாம். நேற்றே வந்து ரெடி பண்ணி வச்சோம். நேற்றே ட்ரை பண்ணியிருக்கலாம் போல இருக்குது.
இன்றைக்கி மண்டே மார்னிங். ஸோ நாங்கள் ப்ளூ ரிட்ஜ் மவுண்டன்லாம் பிளான் போட்டோம். அப்புறம் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால நம்ம வந்துட்டு எங்கேயும் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து எதுக்கு போகலை. போன வருஷம் கரெக்டாக இந்த டைமில் வந்து அம்மா வந்துட்டாங்க. இந்த டைமில் இல்லை, கரெக்டாக தீபாவளிக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நினைக்கிறேன், அப்போ தான் அம்மா வந்தாங்க. ஸோ இந்த வாட்டி தான் அம்மாவை நம்ம நல்லா மிஸ் பண்ணுறோம். கரெக்டாக ஹாலோவின், தீபாவளி அண்ட் ஹாலோவின் வந்து போன வாட்டி October 31 இருந்தது. அந்த டைம்லலாம் வந்து அம்மா வந்துட்டாங்களா. ஸோ வந்துட்டு இந்த வாட்டி அம்மா வரலையா, ஸோ அவங்கள தான் மிஸ் பண்ணுறோம். சரி ஓகே, நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நேற்று அதான் நல்லா இருந்தது வெதரா. நேற்று சாயந்தரம்லாம் கூட அந்தளவுக்கு குளிரவே இல்லை. இன்றைக்கி என்னென்னா காலையில் இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு மழைன்ட்டு. தட்ஸ் ஓகே, நம்ம சைக்கிளை எடுக்கிறோம், ஓட்டுறோம். இதுக்கு இங்கே மேலே தான் வந்துட்டு 3 வீடு வருது. அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு. இந்த இடத்துல வந்துட்டு எந்த வீடும் வராது. ஸோ லைஃப் லாங் வந்து நமக்கு வியூ வந்து இங்கே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது, காலியாக ஃபுல்லாக ட்ரீஸோட. அங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வீடு பின்னாடி உங்களுக்கே தெரியும் எந்த பிரச்சனையும் இல்லை, ட்ரீஸ் தான் இருக்க போகுதுன்னு. யாரோ வந்து பயமாக இல்லையா, லைக் உங்களுக்கு லோன்லியா இல்லையான்னு அப்படிலாம் இல்லை. இப்போ ஸ்கூலில் வந்து விட்டுட்டு யூஸ்வலாக வந்துட்டு இந்த பக்கத்து வீட்டுக்கு இந்த பக்கத்து வீடு வந்துட்டு எங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்களோட தான் நான் வருவேன், பேசிகிட்டே வருவேன். குளிர், அவங்க வந்து ஃப்ளாரிடாலேருந்து மூவ் ஆயிருக்காங்க. குளிர்னால அந்த அம்மா வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்தாங்க. அவரும் நல்லா பேசுவார். ஆனால் வந்து அவருக்கு கால் இருக்க போல இருக்க, ஃபோன் இது காலு, ஆஃபீஸ் காலு. அதனால் அவங்க பேசிட்டு வந்திருந்தாங்களா, அதனால தான் நான் இன்றைக்கி வந்து சரி நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் குதிச்சிட்டேன். ஸோ அழகாக இருக்குது. இந்த இடமும் வந்து வீடு வராது ஃபுல்லாக. அங்கே இருக்க பார்த்திங்களா அந்த ட்ரீஸ்க்கு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த சைடு தான் வந்து வீடு வரும். ஸோ இவங்களும் வந்து சூப்பர். இவங்க வந்துட்டு எப்போயுமே சூப்பராக பேசுவாங்க. ஸோ இவங்ககிட்ட 2 நாய் இருக்குது. எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த 2 நாயும் வச்சு நீங்கள் ட்ரையல் பார்க்குறீங்களா, ட்ரையல் ஒன்று. இன்றைக்கி வந்து வெயில் வராதனால சோலார் நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, சோலாரில் நிறைய அந்த வெயில் வராதனால வெளிச்சத்துக்கு கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டிஷ் வாஷர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெருசாக போடக்கூடாது. ஏன்னா நிறைய சேவ் ஆனால் தான் நைட்டுக்கு ஹீட்டர் இருக்குது எனக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம நைட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹீட்டிங் இதெல்லாம். சரி ஓகே, போயிட்டு அங்கேருந்து பார்க்க அழகாக இருந்ததில்ல, நான் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். குளிர் தான், லைட்டாக மழை தூருது. இங்கே பாருங்க, மழை தூருது. நான் அதனால் ரெயின் கோட் அடிச்சு கொடை எடுத்துகிட்டு போகல, ஏன்னா இது போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நம்மளுடைய பேய் பொம்மை தூங்கிக்கிட்டு இருக்கு. ஈவினிங் ஆனால் ஆன் ஆகிடும் பாருங்க. நிறைய பாதி வந்து மரம் இதுவாகிடுச்சு. அடுத்த வருஷம்லாம் இன்னும் அழகாக நம்ம வந்து நிறைய இது ட்ரீஸ் எல்லாம் வைக்கணும். ஆப்பிள் ட்ரீ அந்த மாதிரி, பீச்சு, பேரண்ட்டு. சரி ஓகே, வீட்டுக்கு போகலாமா? இது நடலான்னு நினச்சோம், நம்ம வந்ததே லேட்டு, வீடை வந்து இது பண்ணவே முடியல. சரி பரவாயில்ல, காயாமல் இருந்தால் சரி, பார்ப்போம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா என் க்ளவுஸை வந்துட்டு எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன். வீடியோ எடுக்கிற இதில் ஜோரில் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் இருக்கா, அங்கே இருக்குது. நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோம். சரி பரவாயில்ல, வாக்கிங் போனால் நல்லது தான், திருப்பி போக வேண்டியது தான், என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கு. தட்ஸ் ஓகே. ஐயா மழை அதிகமாக வருது, கப்புன்னு போயிட்டு ஓடி வந்துடும். நல்ல மழை அடித்து பின்னி எடுக்குதுங்க. வெதர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நல்லா கலர்ஸ்லாம் வேறு சேஞ்ச் ஆகிருக்கு. அது ஆனால் நான் இன்னொரு ப்ளாகில் காமிக்கிறேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் கலர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது இருந்திருக்கு இல்லை, மழை யா. இருங்க எடுத்துகிட்டு போகலாம். வெளில எடுத்துனது கொடுக்குறீங்களா? அதான் சொன்னேன் பயங்கர, அதான் சொன்னேன் விஐபி பைக்குன்னு. இருங்க நீங்க வந்தாதான் சாத்த முடியும். ஓகே, பார்த்து புடிங்க, விழாதுல்ல. கரெக்ட், நல்லா பேலன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் ஆக்சுவலாக கராஜில் வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணிட்டோம். தட்ஸ் ஓகே. யா வாங்க, அங்கே போயிட்டு நிறுத்தி கொடுங்க. எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்?
பெட்ரோல் இருக்கா? சார்ஜ் போட்டாச்சு ராஜா. பாருங்க காமிச்சியா? யா ஆமாம்மா காமிச்சிட்டேன். காமிச்சாச்சு, அங்கே தான் இருக்குது. நம்ம ஐ திங்க் இது பண்ணும்போதே காமிச்சோன்னு நினைக்கிறேன். பட்டன் ஆன் கரோ பண்ணிட்டீங்களா? ஹாங்க்லாம் இருக்கு இதில். பார்த்து வெறிக்கிட்டா? யா எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட் நீங்க ஓட்டுறீங்க. நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எலி. அவர் வரட்டும், நம்ம சூப்பரா ரெடி கிடி ஆயிட்டு, சூப்பராலாம் இல்லை, சும்மா ரெடி ஆயிட்டு வந்தாச்சு. ஸோ வண்டியை ஓட்டி பார்ப்போம். என்ன இப்படி ஓடுது? மெதுவாப்பா, எனக்கு பயமா இருக்கு மாம், சீரியஸ்லி. இவர் போற ஸ்பீடு எனக்கு பயமா இருக்கு. வாவ். அனியன் இனிமே டெய்லி இதில் தான்ப்பா கொண்டு போய் விட்டுட்டு வாரேன். இருங்க, அவரெல்லாம் ஓட்டி காமிச்சிட்டு நமக்கு வந்து டெமோ கொடுக்கட்டும் எப்படி ஓடிச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு நீங்க தான் டெமோ கொடுக்குறீங்க, நான் டெமோ வச்சு தான் ஓட்ட போறேன். செம்மையா ஸ்பீடா ஓடிச்சு. என்ன எவ்வளோ ஸ்பீடு, என்ன ஏது, எப்படி பண்ணோம் எல்லாம் எனக்கு சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் இத ஆன் பண்ணிட்டோமா, அப்புறம் ப்ளஸ் ஆகுனா இந்த இது இருக்கு பாரு ஸ்பீடா. ஆமா 5 ஸ்பீட் வரைக்கும் போகும். ஓகே, அதுக்கப்புறம் நீ இது திருகுனா அப்புறம் இது வந்து அப்படியே ஸ்லோ பண்ணி முடியும். ஓகே, மைனஸ் நமக்கு தான் ஸ்லோ. இது வந்து சாதா சைக்கிள் மாதிரி. ஜீரோ வந்துச்சுன்னு வச்சுக்க, சாதா சைக்கிள் மாதிரி. ஓகே, ப்ளஸ் வந்துன்னா இது, அப்புறம் இங்க வந்து நம்ம திருப்பிக்கலாம் எவ்வளவு ஸ்பீடு வேணும். ஓகே, ஓ அது வந்து இது மாதிரி. ஏய் 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 இருங்க இருங்க, ஏன் ஆஃப் பண்ணீங்களா? முதல்ல கம்மி பண்ணிருங்க. ஹெட்லைட் எரியுதா போற? அத முதல்ல ஸ்பீடை கம்மி பண்ணிடுங்க. ஒன்ல போட்டியா? ஃபுல்லா ஒரு தெருக்கு ஃபுல் ஸ்பீடு. ஓ இல்ல ஃபர்ஸ்ட் நான் உழுந்து வரது உங்களுக்கு வீடியோ எடுக்கணுமா? வாவ், ஓ மை காட், ஐ லவ் இட் man, சீரியஸ்லி ஈஸியா இருக்குல ஓட்ட? செம சூப்பரா இருக்கு. ஓட்டதா அல்டிமேட்டா இருக்கு. நான் அது வரைக்கும் போயிட்டு வர போறேன். போ. ஆனா வந்துட்டு ஹெல்மெட் போட்டுட்டு தான் ஓட்டணும். சீட் ஏன் இப்படி ஆடுது? சூப்பரா இருக்கா? சீரியஸ்லி செம. இன்னொரு வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, பின்னாடி வந்து உட்கார்றதுக்கு இன்னொரு ஒருத்தங்க உட்கார்றது தான் அல்டிமேட் இல்ல? ஆமா. யூசுவலா இது இருக்கவே இருக்காது. இது செமையா இருக்கு. மாம்ஸ், நம்ம முதல்ல வச்சிருந்த எலக்ட்ரிக் பைக் கூட பைக் இல்லப்பா, இது பைக் தான். அதுவும் இதுதான். அதுவும் இதே மாதிரி தான். இல்லையே, அது வந்து பெடல் பண்ணாதானே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பெடலே பண்ண தேவையில்ல. இப்படி பண்ணிட்டு இப்படி இன்க்ரீஸ் பண்ணாலே போகுது. இங்க பாருங்க. பாத்து, நாங்க வந்து இப்போ டபுள்ஸ் போறோம். ஸ்வேதா தான் ஓட்ட போறோம். என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ரைட் ஸ்டார்ட் பண்ணவா? என்னடி பண்ற? பேலன்ஸ் பண்ணறதுக்கு பயமா இருக்கடல. உட்காரு போ. இல்ல நான் உட்காரல. நீங்க ஸ்பீடா போவீங்க. ஸ்பீடாலாம் போக மாட்டேன். இல்ல உங்களுக்கு பத்தி எனக்கு தெரியும். நான் ஸ்லோவா தான் போவேன். இல்ல ஸ்பீடா போனா நிறுத்திடுவேன். ஹெட்லைட் எரியுதா? பாருங்க. எங்க? ஆமா. ஓ ஓகே. ஸ்விட்ச் ஆன் பண்றது ஆஃப் பண்றது. சூப்பர். போ பின்னாடி போ. ஏய் வாணம்பா. எதுவும் பண்ண மாட்டேன். மெதுவா தான் போ. உட்காரு. சீக்கிரம் டைம் குளிர். குளிர்லாம் இல்ல அவ்வளோ வளானா வெறும். ஏய் மாம்ஸ், இருங்க என்னால எப்படி உட்கார்றதுக்கு இடமே இல்ல. வேணாம் நான் ஆனா நிஜமாவே சூப்பரா இருக்கு. என்னால பின்னாடி உட்கார முடியாது. எதுவுமே பண்ண வேணாம். சான்சல் அல்டிமேட். கண்டிப்பா இதுக்கு நான் வந்து பேர் வச்சிருக்கேன் மாம்ஸ். விஐபி பைக். இது ஆக்சுவல் பைக் பேர் வேற. ஐஃபா. இது என்னது? ஐபாஸ் பைக்கு. நான் வேணா வந்து இதுக்கு வந்து வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு வைக்க போறேன். கை லைட்டா ஃப்ரீஸ் ஆகுதுல்ல? யா ஓ மை காஷ், சீரியஸ்லி அல்டிமேட்டுங்க. மாடியில இருந்து கூட்டிட்டு வந்தீங்கல்ல, சீரியஸ்லி சும்மா ஏதோ கலாய்கிறாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன்.
இது நிஜமா சூப்பர்பான ஒரு கிஃப்ட் தான் இல்லை? கார் டயர் பஞ்சர் ஆகிட்டு போகுது. ஆணி சூப்பர். நான் உங்களுக்கு வீடை சுற்றி முற்றி காமிக்கல இல்லைங்க, காமிக்கிறேன். காலையில் விடும்போது காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் எங்களுடைய மெயில் பாக்ஸ். முதல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் இருந்தாலுமே வந்துட்டு அந்தந்த வீட்டுக்கு வந்து வாசலில் மெயில் பாக்ஸ் இருக்கும். இப்போலாம் வந்துட்டு அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ்ல. ஸோ எக்ஸ்பென்சிவ்ன்றதோட மெயில் போடுறவங்க வந்து இதுக்குன்னு வர முடியாதுன்றதுக்காக இப்போலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. பொதுவாக வந்துட்டு வச்சிடுறாங்க. ஸோ போஸ்டல் பீப்புள் வந்து ஒரு வீட்டுக்கும் போயிட்டு போடாமல் ஓப்பன் பண்ணோமா, அவங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் கீன்னு வச்சுருப்பாங்க. இருங்க காமிக்கிறேன். மாஸ்டர் கீனா இங்கே பாருங்கள், இதுதான் மாஸ்டர். இதை வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா இது எல்லாமே கடகடான்னு ஓப்பன் ஆகிடும். டிக்குன்னு ஒன்றுத்துக்கும் அவங்க ஓப்பன் பண்ண தேவையில்ல. இந்த ஊரில் அப்படி தான் மெயில் போடுவாங்க. ஸோ அப்படி போட்டதுக்கப்புறம் இதுதான் நினைக்கிறேன், இல்லை இது அவுட் கோயிங் மெயிலுன்னு போட்டிருக்காங்க. இருங்க, மாஸ்டர் கீ ஆக்சுவலி வச்சுருப்பாங்க. ஒன்றுத்துக்கு போட்டோன்னே ஒரு இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். அது அவுட் கோயிங் மெயிலுன்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் அப்போது ஒரு இதுக்கே ஒரு மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். சதீஷ் கராச்சில் வச்சுட்டாரு. ஸோ ஓப்பன் ஆனோடனே எல்லா பாக்ஸுமே ஓப்பன் ஆகிடும். ஸோ அவங்க நம்பர் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி லைனாக போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து போஸ்டல் இதுலேயே வந்து டிபார்ட்மெண்ட்லேயே வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு வருவாங்க. என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க. அது ஈஸி தான். அதுலேயும் வந்து ஜாப் கிடைக்கிறது லைக் அதனுடைய எக்ஸாம் எழுதிட்டு அதனால் அதுக்கு வந்து ஒர்க் பர்மிட் இருக்கணும். ஐ திங்க் சிட்டிசன்ஸ் ஆர் ஜிசி ஹோல்டர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே போட்டுருவாங்க. இப்போ பெரிய பெரிய பேக்கேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பேக்கேஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கீ இருக்குல்ல, இதை எடுத்து, ஸோ இதுதான் நம்மளுடைய மெயில் பாக்ஸ்னால் இதுக்குள்ளே வச்சுருவாங்க. நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம மெயில் எடுத்துக்கிட்டு அந்த கீ எடுத்து அதுலேயே நம்பர் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்பர் இருக்கும். இங்கே 4Pன்னு போட்டிருக்கா. 4Pன்னு போட்டிருக்கு பாருங்கள். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும் எந்த நம்பர் வச்சுருக்காங்களோ அது. ஸோ இப்படி தான் இந்த மெயில் பாக்ஸ் ஒர்க் ஆகணும். அதான் இப்போலாம் பொதுவாக தான் நாங்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்து போக தேவையில்லைன்னு நாங்கள் வீட்டுக்கு எதிர்க்கவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து என்னன்னா இந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு மெயில் பாக்ஸ்க்கான பார்க்கிங் லாட். யாருன்னா வந்தாங்கன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன, எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கம்யூனிட்டி வாக் பண்ணிட்டு ஒரு நாள் நல்லா காமிக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு க்ளீன் அப் அப்படின்னு போட்டிருக்காங்களே. ஸோ டாகுடைய ஆய் போச்சு அப்படின்னா டாகுடைய இதை வந்து நம்ம ரோட்டில் விட்டுட்டு போகக்கூடாது. இதுதான் வந்துட்டு இந்த உடைய லைக் ரூலுன்னு சொல்ல முடியாது, ஒரு காமன் சென்ஸ், ஓகேவா, ஒரு சிவிக் சென்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த சிவிக் சென்ஸ் தான். ஸோ முக்கால்வாசி இந்தியன்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வெள்ளைக்காரங்க கிட்ட தான் இருக்கும் டாக்ஸு. ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா வெள்ளைக்காரங்களும் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்களா அப்படின்னா அதுவும் மாட்டாங்க. வெள்ளைக்காரங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, வெள்ளை அமெரிக்கன்னு சொல்கிறேன், கருப்பு அமெரிக்கன்ஸும் சொல்கிறேன், க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஒருத்தருக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்றது தோணுது. ஒருத்தர் சமத்தா, நான் முக்காசி இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ எங்களுக்கு பேட் அனுபவம்லாம் இருக்குது. நான் வேணால் அந்த கிளிப்பு கிடச்சிச்சுன்னா போடுறேன். லைக் அப்போ லைக் ஃபியூ பீப்புள் அப்படி இருப்பாங்க. இப்போதைக்கு இந்த கம்யூனிட்டி ஓகே, ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஃபியூ பீப்புள் அப்படி இருப்பாங்க, அப்படியே விட்டுட்டு போகிறது. எங்கள் வீட்டு லானில் அவன் நாயை வந்து அழகாக வந்து ஹாய் போக வச்சுட்டு எடுக்க கூட மாட்டாங்க, அப்படியே போவாங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அதனுடைய கிளிப் என்கிட்ட இருக்குது, நான் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அது கிடச்சிதுன்னா போடுறேன். ஸோ இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு அவருடைய நாய் வந்து வாக்கிங் ஓடுறாரு பார்த்தீங்களா, அவருக்கு தான் அந்த நாய். ரைட் சைடில் அந்த லானில் வந்து ஆய் போகுது பாருங்கள். கிறிஷ் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து சொன்னான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் வந்து ரெக்கார்டிங் அவன் எடுத்து பார்த்தோம். அது பாட்டுட்டு ஆய் போய் வச்சுட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு நாள் இல்லை, ரொம்ப நாளாக இதான் நடந்துட்டு இருந்ததுங்க எங்கள் வீட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் எங்கள் வீட்டு லான் வாசலில் அப்போ வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு அழகாக அப்படியே டெய்லி காலையில் எழுந்தோடனே டெய்லி எங்களுக்கு சூரிய நமஸ்காரம் வருதோ இல்லையோ அந்த நாய் நமஸ்காரம் வரும். சதீஷ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அதனால என்ன பண்ணுவோன்னா பெரிய பெரிய ஈ இருக்கும், வீடு கதவை திறந்தோன்னா அந்த ஈ பொசுக்குன்னு வீட்டுக்குள்ளே வரும். அது ரோட்டுக்கு மேலேயே இருக்க வீடு. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லிட்ரலி சதீஷ் கடுப்பாயிட்டு அந்த அவங்க கிட்ட வந்து சொன்னார், அந்த அந்த நாயுடைய ஓனர்கிட்ட, இந்த பாருப்பா உங்களுடைய நாய் வந்துட்டு எங்கள் வீடு வாசலில் போகுது தினம் அப்படின்னா. அவன் வந்து எவ்வளோ அப்போன்ட்டு இல்லை, நார்மலாகவே கொஞ்சம் பேர் வந்துட்டு நம்ம இந்தியன்ஸுன்னு மதிக்காமலாம் இல்லை, கொஞ்சம் திமிரு பிடிச்சவனுங்க இருப்பாங்க. இதை வந்து யார் கேட்டாலும் அப்படி தான் பதில் சொல்லுவானுங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவர் சொல்லும்போது அவனை அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். இவர் டென்ஷன் ஆகிட்டார். நான் அப்போவே சொன்னேன் தட்ஸ் ஓகே விடுங்க, நான் இப்போ கூட கலைப்பேன், நாய் போய் சண்டைன்னு. ஸோ என்னாச்சு, சரி இங்கே உள்ளே போய்க்கலாம். ஸோ என்னாச்சு, அவன் வந்துட்டு முடியாதுன்னு சொன்னார். இவர் டென்ஷன் ஆகிட்டு ஓகே ஐம் கோயிங் டு கால் த காப்ஸ் அப்படின்னாரு. அவன் பெரிய இல்லை, அவன் வந்துட்டு கால் த காப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாசலே நின்றுட்டான். அப்புறம் காப்ஸ்க்கும் கால் பண்ணிவிட்டு காப்ஸும் வந்துட்டாங்க. வந்துட்டதுக்கப்புறம் அவர் வந்து காப்ஸ் சொன்னாங்க அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்ககிட்ட தான், ஏன்னா நம்மளுடைய லான்னு. ஸோ அவங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்க, க்ளீன் பண்ணிவிடுங்க உங்களுடைய டாக் இதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து வாண்டடாக நாங்கள் கேமரா வச்சு கூட பார்த்தோம், வாண்டடாக அவன் நாய் எங்கே ஆகி போனாலும் சரி எங்கள் வீடு வாசலில் வந்து அந்த நாய் போய் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவான். நான் அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், எதுக்குப்பா இந்த மாதிரி, அதாவது துஷ்டனை கண்டால் தூர விலகு, அதுதான் ஆக்சுவலி. இவனுங்க கிட்டலாம் போய் நம்ம தைரியம் காமிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் லூசு பசங்க கிட்ட போயிட்டு, இது இங்கேன்ட்டு இல்லை, நான் எல்லா ஊருக்கும் தான் சொல்கிறேன், இங்கே இந்தியா எல்லா கண்ட்ரிலையும் தான் சொல்கிறேன், இவனுங்க கிட்டலாம் போயிட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. உனக்கு போட்டு போறியா அவ்வளோதான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டியது தான். ஏன்னா சண்டை போட்டால் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். அவன் வந்து அட்லீஸ்ட் என்னைக்கானா ஒரு நாள் நாய் ஆகி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த நாய் எங்கள் வீடு வாசலில் தான் அந்த ஆய் இருக்கும். அது வந்து ரொம்ப கடுப்பாகும். ஸோ இதுதான் எங்களுடைய அந்த நாய்ப்பி கதை. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்துட்டு நாங்கள் வீடு இப்போ காலி பண்ணி இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணி வரும்போது நீங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன் வந்து உடஞ்ச ஐட்டம்ஸ்க்கெலாம் கேட்கல, அவங்ககிட்ட சண்டை போட்டிருக்கலாம், வேஸ்ட் ஆஃப் டைம், நமக்கு தான் டென்ஷன் ஆகும். வருத்தம் பட்டது ஓகே, எங்களுக்கு வருத்தமாக இருந்தது, ஆனால் டென்ஷன் ஆகலை. அவங்ககிட்ட சண்டை போட்டும் இதெல்லாம் கிடைக்க போகிறதில்ல. டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு நம்ம இவனுங்க கிட்டலாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நாங்கள் விட்டுட்டோம். சரி என்ன பண்ணுறது, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா கொஞ்சம் அரக்கிருக்குனுங்க இருக்கானுங்க, அவனுங்க கிட்டலாம் நம்ம வந்து வம்படி வச்சுக்கக்கூடாது, நமக்கு தான் அதெல்லாம் நல்லதில்லை. சரி ஓகேங்க, இந்த விளாகுடைய கருத்து தான். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து காலையில் அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. இதோட இந்த விளாக் முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய் பாய் பாய்.